ஆமாண்ண. அவ படிப்பு, இந்த விளையாட்டுல ஜெயிச்சது, இதெல்லாம் தானே நீங்க அவளுக்கு கொடுக்கற சீருன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் எதுக்குன்னு அதை மாத்திக்கணும்? அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவ படிப்பு, திறமை இதுவே அவளுக்கான அங்கீகாரமா தான் இருக்கும். அதுலயே அவ தலை நிமிர்ந்து வாழலாம். ஆனா மத்தவங்க நான் எதையும் செய்யலன்னு பேசும்போது அது அவளையும் பாதிக்கும். நான் இப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது வரதட்சணை இல்ல. என் பொண்ணு என் கௌரவத்தை பத்தி யோசிக்காம போயிருக்கலாம். ஆனா பிள்ளைங்க கௌரவத்தை பெத்தவங்க காப்பாத்துறதும் கடமைதான். அவளுக்கு என்னால தலை குனிவு வர வேண்டாம். என் பொறுப்பு என்னவோ அதை நான் செஞ்சிடுறேன். நான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். சிவா அண்ணே, அதுக்கான ஏற்பாடு பண்ணு. சொல்லிட்டீங்கல்ல, வண்டி வண்டியா சீரை இறக்கிடலாண்ணே. எல்லாம் நல்லபடியா பண்ணிடலாம் மச்சா, நீங்க கவலையை விடுங்க. மாமா, இப்பவே போய் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிடலாம். என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஆமாமா, நிறைய கடை வேற ஏறி இறங்கணும். ஆமா போலாம். அண்ணே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். வாங்க. பெரியம்மா, நான் சொன்னல, பெரியப்பாவுக்கு தனா மேல இருக்கிற பாசம் என்னைக்கும் போகாது. எனக்கு தெரியும் மாயா. அதெல்லாம் எதுவும் ஆகாது சேட்டு. கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்துடும். இதுக்கு நீ உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை என்கிட்ட கொடுத்து உன் கடனை செட்டில் பண்ணிருக்கலாம். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகலே. நேரா போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. ஐயோ சேட்டு, அது ஏன் பணம் இல்ல. என் சொந்த முயற்சியில நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். என்ன நம்பிதான பணம் கொடுத்தீங்க? என் வைஃப் நம்பியா கொடுத்தீங்க? இல்ல இல்ல இல்ல, சரி, நான் உன்னை நம்பித்தான் பணம் கொடுத்தேன். ஆனா நீ சொன்ன டேட்ல பணத்தை திருப்பி கொடுக்கலையே. முதல்ல குடோன்னு எரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்டு தருவான்னு சொன்னேன், அதுவும் நடக்கல. அப்புறம் உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை திரும்ப என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு, சீனு, நான் உனக்காக எவ்வளவுதான் செய்யறது சொல்லு. அதான் செக் கொடுத்திருக்கேன்ல, அதுல இருக்கிற டேட்டுக்குள்ள பணம் வந்துடும். சீனு, அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு பணம் வரும். வரலன்னா கேளுங்க. என்னமோ சொல்றேன். இந்த முறையும் நான் உன்னை நம்புறேன். ஆனா பணம் மட்டும் வரல, நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்னை வேற மாதிரி பாப்பே. புரியுதா? சொல்லுங்க. வணக்கம்மா. இங்க வேலை பாக்குற மூர்த்தியோட பொண்டாட்டி தான் நான். இன்னைக்கு சம்பள நாள்னு தெரிஞ்சுதான் வந்தேன். அவர்கிட்ட சம்பளத்தை கொடுத்துடாதீங்கம்மா. அப்புறம் என் குழந்தை, நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏமா இப்படி சொல்றீங்க? ஏன்னா சம்பளத்தை வாங்கி முழுசா அவர் தரதே இல்லம்மா. கொஞ்சத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை எடுத்துட்டு போய் ஃபுல்லா குடிக்கிறாரு. அவர் கொடுக்கற கொஞ்ச பணத்துலதான் வாடகையும் கொடுக்கணும், குழந்தையும் பாத்துக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சார், மூர்த்தியை வர சொல்லுங்க. உடனே வர சொல்றோம். மூர்த்தி, இங்க வாங்க. இத வர சார். ஏய், அம்மா, நீங்க என்ன பண்ற? ஆமா, நீ சம்பளத்தை வாங்கி குடிச்சிடுற. நான் சொல்லி நீ திருந்துறதே இல்ல. அதான் இவங்க கிட்ட சொல்ல வந்தேன். ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து போ. மூர்த்தி, எதுக்கு அவங்களை திட்டுறீங்க? சேலரி வீட்டுக்கு கொடுக்காம ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல, அது வந்துமா, குடிக்கிறது உங்களை மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியும் பாதிக்கும். நல்ல வைஃப், அழகான குழந்தைகளும் உங்களுக்கு இருக்காங்க. லைஃப்ல இதை விட வேற என்ன வேணும்? இப்படி குடிக்கிறதுனால உங்க வாழ்க்கைய நீங்களே அழிச்சுக்காதீங்க. இந்தாங்க, இனிமே அவர் சேலரிய நீங்களே வந்து வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் வரேம்மா. சரி, வாங்க. சரிம்மா, நான் வரேன். மேனேஜர் சார், சேலரி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சீனுக்கு அந்த காசு கிடைக்கிற வரைக்கும் கடைக்கு வர மாதிரி தெரியல. அதனால ரெகுலரா நான் கடைக்கு வரேன். ரொம்ப நல்லது மேடம், அதான் சரியா இருக்கும். சரி. சரிங்க மேடம். ஹலோ. பரவாயில்ல ரகுராம், உன்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். நீயே போன் எடுத்துட்ட. சந்தோஷம். நான் புவனேஸ்வரி பேசுறேன். என்ன வேணும் உனக்கு? நிலைமைய பார்த்தா சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இப்ப எதுக்கு நீ போன் பண்ணேன்னு மட்டும் சொல்லு. உன் ஒரே பொண்ணு
உன் வீட்டுல உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பி ஓடிட்டா. அந்த அவமானத்துல இருந்து நீ இன்னும் வெளியிலேயே வரல. அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு போன் பண்ணியோ அதை சொல்லு. சொல்றேன். அதுக்கு தானே போன் பண்ண. உன் மருமக இருக்கான்ல, உன் பொண்ணோட புருஷன் இல்ல, தங்கச்சி பையன் சீனு. அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? சீனுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவனாலதான் உன் மானம் திரும்ப போக போகுது. அவன் குடிச்சிட்டு பார்ல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருக்கான். இப்போ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஏய், யார பத்தி என்ன பேசுற? சீனு அந்த மாதிரி எல்லாம் பண்றவன் இல்ல. அவனுக்கு அந்த பழக்கமும் இல்ல. உன் வீட்டு ஆளுங்களை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம் இதுதான். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. உன் மருமக அங்க என்ன அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். என் குடும்பம் என் வளர்ப்புன்னு பேசுவ. உன் வளர்ப்பு ஒண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு. இப்ப ஒருத்தன் குடிகாரனா சுத்துறான். இதுல நீ ஊர் தலைவர் வேற. முனீஸ்வரி, வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காது. உன் சோதனைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற உன் மருமகன் கிட்ட போய் காட்டு. என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு உன் குடும்பம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போக போகுது. அத நீ கண்ணால பார்க்கதான் போற. வைக்கட்டுமா?